என்ன என்ன ஏன் இவ்வளவு தாமதமா வரீங்க? டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சாரி ஹலிமா, ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சியை முடிச்சுட்டு வரங்காட்டியும் அப்படியே டயர்ட் ஆயிடுது. டயர்ட் ஆயிடுச்சா? ஆனா இது எவ்வளவு நல்ல கலைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், உடல் நலம் சீரா இருக்கும், மனநலமும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, நோவுறது இல்லை எனக்கு இல்லை, எனக்குலாம் தெரியும். உங்களுக்கு தான் தெரியுமா? அப்ப எதுக்கு ஜிம் போறீங்க? ஜிம் போகாதீங்க, ஜிம் போகாம இருங்க. யாருக்கு போக சொல்ற? நீங்க என்ன சொல்ல வரீங்க? உடற்பயிற்சி செய்ய வேணாங்கிறீங்களா? அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். பின்னால 3 தலைமுறையினர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த தலைமுறையினர் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாடுறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். நேற்று என்பதை கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுது பல நினைவுகள் கொண்ட பொழுது பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா? இன்று உருமாறும் தடுமாறும் கவிப்பாடும் மறைந்திடும் நிஜமே தெளிந்திடும் நிழலே மறக்க கூடுமா? நாளை என்ற நாளை நாம் காண விரைந்தோமே, காலம் என்ற மாய நேரில் மறைந்தானே மறக்க கூடுமா? எந்த தலைமுறையினர் இன்னும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மோட இப்ப 3 தலைமுறையினர் இருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம் வாங்க. நேற்றைய தலைமுறையில் இருந்து யார் வந்திருக்காங்க? வணக்கம். வணக்கம், என் பேர் பாக்கியம். நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன். உங்க பேரு? வணக்கம், என் பேர் ராஜமாணிக்கம். ஓய்வு பெற்றவர். தற்பொழுது தற்காலிகமாக பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிகிறேன். உங்க பேருமா? வணக்கம், என் பேர் தேவி. நான் பாதுகாப்பு அதிகாரியாக வேலை செய்கிறேன். இன்றைய தலைமுறையில் இருந்து யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என் பெயர் ஹேமா, நான் பட்டிமன்ற பேச்சாளர். வணக்கம், என் பேர் ரகு. நான் தனியார் துறையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். வணக்கம், என் பேர் ஜெசிகா. நான் சோஷியல் ஒர்க்கராக வேலை செஞ்சுட்ருக்கேன். நாளைய தலைமுறையினர் நீங்க சொல்லுங்க. வணக்கம், என் பேர் யுகேஷ். நான் சமீபத்தில் என்னோட படிப்பை முடித்தேன். வணக்கம், என்னோட பேர் ஜாய் பிளஸி. நான் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். வணக்கம், என் பேர் பிரிஷாங். நான் இப்போ பாலிடெக்னிக்கில் படிச்சுன்னு இருக்கேன். சரி, எந்த தலைமுறையினர் இன்னும் ஆரோக்கியமான வாழ்க்கை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஆனா அதற்கு முன்னால ஆரோக்கியம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுங்களேன். மன ரீதியா எந்த டென்ஷனும் இல்லாம ஹாப்பியா அதுதான் ஆரோக்கியம். தினம் எந்திரிக்கும் போது டென்ஷன் இல்லாம. நீங்க? ஆரோக்கியம்னா ஒரு 75-80 வயசு ஆனாலும் எழுந்து நடந்து நம்ம வேலையை நம்மளால செஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கிறது ஆரோக்கியம்னு எனக்கு தோணுது. நேற்றைய தலைமுறை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு வேற கருத்து இருக்கா? நான் ஒத்துக்கிறேன் அவங்க சொல்றது. ஏன்னா ஆரோக்கியன்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆரோக்கியம்னா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்லா தூங்கி எந்திரிக்கணும், நல்லா உடல் அசந்து ரொம்ப நல்லபடி வச்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆரோக்கியன்றது வந்து நம்ம வயசான காலத்தில் நம்மளால் நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம நம்மளே எதிர்த்து நம்மளோட வாழ்க்கை நம்மளோட காரியங்களை நம்மளே செய்யணும். இடுப்பு வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலி எல்லாமே இல்லாம சுகமா இருந்தாலே அது ஒரு வெற்றி தான், அது ஒரு ஆரோக்கியம் தான் சொல்றீங்க. நாளைய தலைமுறை எனக்கு பொறுத்த வரைக்கும் உடலும் மனசும் ரெண்டுமே நல்லா சீராக ஆரம்பித்தா அது ஆரோக்கியம் தோணும். பிரச்சனை இல்லாமல். நீங்க? எனக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் சிக் லீவ் போடாமல் நான் ஸ்கூலுக்கு இருந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரோக்கியம். நீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அதாவது உடம்பு சரியாமல் போகிறது, அப்புறம் வந்து எல்லா நாளும் வந்து நம்மளால் ஒழுங்காக செயல்பட முடிகிற அந்த இதுதான் வந்து எனக்கு ஆரோக்கியம் நான் நினைக்கிறேன். சரி, நேற்றைய தலைமுறையினர் நீங்க தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சிங்கன்னு நம்புறீங்களா? சொல்லுங்களேன். கண்டிப்பாக நம்புகிறோம். எதை வச்சு சொல்றீங்க அதை? ஏன்னா நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு. பெற்றோர்கள் பார்த்து நமக்கு சமைச்சு கொடுக்கறது, நம்மளோட ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது. ஒரு சளி பிடிச்சா கூட உடனே இஞ்சி சாறு செஞ்சு கொடுக்கறது நம்மளுக்கு, அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம வந்து எதுக்குமே டாக்டர்லாம் போய் பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம பெற்றோர்களே நம்மளை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக கவனிப்பாங்க. அப்போ இவங்க பார்த்துக்கலாங்கிறீங்களா? அப்படி சொல்லலை. இவங்க எப்படின்னா பழமையை சொல்றது பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் இந்த காலத்துக்கு அப்டேட் ஆக மாட்டேங்கிறாங்களே. இப்போ எங்கள் ஜென்ரேஷன் எப்படின்னா
இவங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம் இவங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாங்கள் 2 பேருக்கும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். எந்த விதத்தில் நீங்கள் வகையிலனா இப்போ இவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலையில் ரசம் தான் சாப்பிடணும், மத்தியானம் இதுதான் சாப்பிடணும், நைட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்கா, சரி காலைல பசிக்கல, ஓகே போடு, எம்டியாக இருந்து சாப்பிட வேண்டாம், ஸோ காலைல சாப்பிடலன்னா பரவாயில்ல, சாப்பிட வேண்டாம், விட்டு தூங்கிடுவோம். சரி. இப்போ இதுவே எங்கள் அம்மா இல்லை எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ பட்னியாக இருக்கக்கூடாது, நீ உடம்பே சரியில்லை, வாந்தியே எடுத்தாலும் நீ சாப்பிட்டு தான் வாந்தி எடுக்கணும். சரி, இப்போ எதுக்கு காலையில் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோமா அவங்க? சரி, நீங்கள் சொல்லுங்கள். காலைல பட்னியாக இருக்கலாமா? காலையில் பட்டினியாக இருப்பது வந்து தவறு. ஏங்க? என்ன போது ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் வயிற்றில் நம்ம எந்த இதுவும் செய்ய முடியாது, எதுவுமே செயல்பட முடியாது. கட்டாயம் நம்ம வந்து ஓரளவு அரை வயிற்றோட ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசனை வரும். சரி, அவங்களா உருவாக்குன பழக்கம். இது அவங்களா உருவாக்கின பழக்கன்றீங்க. இப்போ பல நூறு வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்று நாளை எல்லா இதுலேயுமே காலை பசியாரியா ஒரு காலையில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அது எங்கள் காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயும் அதை தான் சொல்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ உங்க காலை சிற்றுண்டியை ஒரு ராஜா மாதிரி சாப்பிடுங்க, ஒரு ராணி மாதிரி சாப்பிடுங்க, அப்படி நீங்க ஈட் யோர் பிரேக்ஃபாஸ்ட் லைக் அ கிங் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், நீங்க நல்ல சாப்பாடு காலையிலேயே சாப்பிட்டாதான் உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும், உங்க உடல்ல தெம்பு இருக்கும், எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால நீடிக்க முடியும், அதற்கு நீங்க நல்ல காலை சிற்றுண்டி சாப்பிடணும். நாளைய தலைமுறை நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து காலைல சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம். பொய் சொல்லக்கூடாது. என்ன சாப்பிடுவீங்க? அவங்க வேற மாதிரி நேரம் இருந்தா சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தாங்க. அது எனக்கு பத்த மாட்டேங்குது. அதுக்காக நாங்க எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் 24 மணி நேரம். ஆக்சுவலி காலை சாப்பாடு முக்கியம் தான், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒருவேளை என் குடும்பத்தில் என்ன அப்படி வளர்த்துருக்காங்க. ஆனா எனக்கு எப்படின்னா, இப்போ காலையில நான் வந்து ஒரு 6க்கு கிளம்பணும், 6:15க்கு நான் வாசல்ல இருக்கேன்னா அப்போ உட்காந்துட்டு நான் சாப்பிட்டு தான் போவேன்னு சொன்னா வாய்ப்பு இல்லை. அதனால நான் வந்துட்டு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவேன். இல்லைன்னா ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் நேரம் இருக்கும், ஆனால் சாப்பிடணும்னு தோணாது. அதெல்லாம் எனக்கு சாப்பிட்டா கூட வாந்தி வர மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இப்போ காலையில் சாப்பிடலன்னா கரெக்டாக அப்படியே போய் 12 மணிக்கு தான் யாரும் சாப்பிட போகிறது இல்லை. அப்போ இல்லைன்னா ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரம் கழிச்சு ஒரு மயிலோ ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு தான் போகிறோம். அதனால இந்த டைமில் தான் சாப்பிடணுன்ற இந்த ஒரு இது வற்புறுத்தல் கிடையாது. நாளைய தலைமுறை சொன்னது வந்து நான் ஏற்றுக்க முடியாது. அதாவது அவங்க இப்போ உள்ள ஜெனரேஷன் என்ன செய்கிறாங்கன்னா, இரவில் 2 மணி 3 மணிக்கெல்லாம் வெளியே போய் சாப்பிட்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு காலையில் வாந்தி வருது. இப்போ நாங்கள்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே அந்த டைமுக்கு சாப்பிட்றதுனால தான் அந்த இரவில் வந்து இப்போ நம்ம அந்த இவ்வளோ சாப்பிட்றோம், காலையில் வந்துச்சுன்னா எங்களுக்கு பசிக்குது. இந்த வாந்தி வருது அவங்க சொன்னதுக்கு காரணம் ஏன்னா இரவில் அவங்க போய் லேட்டாக சாப்பிட்றதுனால தான். இன்றைய தலைமுறை நீங்க ஏன் உங்களுடைய ஜெனரேஷன் தான் ரொம்ப ஆரோக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்களோட எல்லாமே அவங்களோட எப்படி தெரியும் அவங்களுக்கு மன உளைச்சலே இல்லைன்னு? இல்லை அப்படி இல்லை. நீங்கள் இப்போ அந்த காலத்தில் இப்போ எங்கள் அப்பா வேலை பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலைல 8 o'clock அங்கே இருக்கணும், 5 o'clock வீட்டில் இருப்பாங்க. அதனால மன உளைச்சல் இல்லை. ஆமாம், ரொம்ப மன உளைச்சல் கம்மி அவங்களுக்கு. ஆமாம், 5 மணிக்கு வந்து இப்போ யார் 5 மணிக்கு வீட்டுக்கு வரா? அங்கே காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு 10, 11 மணிக்கு வரும். இதில் எங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறது? சாப்பாடு இந்த நேரத்துக்கு சாப்பிட்றேன், இந்த நேரத்துக்கு தூங்குறேன், ஒன்றுமே நம்மளால எதையும் ஃபாலோ பண்ண முடியல. அப்போ ஒத்துக்கிறீங்களா உங்க தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறை? அதுலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஆரோக்கியமாக இருக்கோம். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஆமாம். ஸோ எங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிவிட்டு 3 வேளை சாப்பிட்றோம், 2 வேளை காஃபி குடிக்கிறோம். ஆஃபீஸ் மேட்ஸ் எப்போல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்போல்லாம் டீ பிரேக்கு போய்ட்டு அவங்களையும் சப்போர்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் வி ஆர் ஒர்க்கிங் இன் அ பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், ரைட்? ஸோ இது எல்லாமே நடக்குது எங்களோட தலைமுறையில். அவங்களோட தலைமுறையில் வந்துட்டு அது வந்து ரொட்டீனாகவே இருந்துச்சு. இப்போ எங்களோட தலைமுறையில் வந்து நாங்கள் அதை கொண்டு வரத்துக்கு பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள். நான் இங்கே உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி நான் என் ஜெனரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஐ ஃபீல் த யங்கர் ஜெனரேஷன், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு. ஏன்? பிகாஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நம்ம வந்து ஒரு சாண்ட்விச் ஜெனரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்த்துக்கிறோம், எல்லாம் வந்து கொஞ்சம் ரோஜாவாக இருக்குது. பட் அவங்க ஜெனரேஷன் தே வெரி கான்ஷியஸ், ரொம்ப கான்ஷியஸ். அவங்க சாப்பிட்றதுலேருந்தே அவங்க ஹெல்த் வைஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. கேலரிலாம் கவுண்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. அது எங்கள் ஜெனரேஷனுக்கு டைமும் இல்லை. நம்மலாம் மேபி வி ஆர் த ஸ்டார்டர்ஸ், பட் அவங்க தான் வந்து நல்லா செய்கிறாங்க எல்லாத்துலேயும். அவங்க கேலரியை வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு பபிள் டீ லெவலுங்க கேலரி இருக்கு. அப்பப்போதான் சாப்பிட்றோம். அப்பப்போதான் சாப்பிட்றீங்க. ஆக்சுவலி அந்த ஒரு இதை நான் சொல்லி ஆகணும். அவங்க சொன்னாங்க நைட்டு வந்து நாங்கள் 2 மணி 3 மணி சாப்பிட்றோம். இதில் நான் ரொம்ப பொதுவாக ஒரு இது என்ன சொல்லணும்னா,
அவங்க நேற்றைய தலைமுறைக்கு வந்து அவங்க ஆசைப்பட்டாலும் அதை செய்ய முடியாது. அந்த டைம் 2-3 மணிக்கு முதல்ல கடை யாரும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு அதாவது ஒருவேளை அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருந்தா அவங்களுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்திருக்குமா நம்மளுக்கு தெரியல. இன்றைய ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இவங்க சொன்ன மாதிரி ஒரு சாவ் ஜெனரேஷன், இவங்களுக்கு வந்துட்டு இயலாமை பாதி அறியாமை பாதி. ஓகே, எதை இயலாமை எது அதாவது நாங்க ஒரு 2-3 மணிக்கு ஒரு தாய் முக்காட்டா போகலாம். இவங்களுக்கும் ஸ்டில் அந்த 2 மணி 3 மணினா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பனா இருக்கும். நாங்க நினைக்கிற மாதிரி இத்தனை கடை வந்துலாம் எங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்க உங்க ஜெனரேஷன் தான் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆரோக்கியமா இருக்கிறோமான்றது எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இருக்க முயற்சி நாங்க தான் அதிகமா ஒண்ணு இருக்கோன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? ஆமாவா இல்லையா அவ்வளவுதான். ஆமா, முயற்சி பண்றோம் அதனால ஆமா. கண்டிப்பா முயற்சி நிறைய பண்றோம் அதனால ஆமா. நீங்க முயற்சி பண்றதுனால இருக்கோங்கறீங்க. கண்டிப்பா. உண்மையா சொல்ல போனா எங்களுக்காவது ஸ்ட்ரெஸ் மட்டும்தான், இவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கு, டிசிப்ளின் இல்லை, அதனால நீங்க ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து டிசிப்ளின் கூட நீங்கள் வந்து அதை ஒப்பீடு செய்யவே செய்யாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க என்னன்னா, இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியங்கிற விஷயம் அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாகவே இருந்துச்சு. அண்ட் நமக்கு இருக்கிற வசதிகள் வந்து அவங்களுக்கு இல்லை. ஏன்னா கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், நமக்கு இருக்கிற வசதிகள் இவங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு அந்த டைம் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு இல்லை. அதனால வந்து இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு உழைக்கிறோம், அந்த டைமில் வந்து ஒரு பயிற்சி செய்யக்கூட நம்ம முயற்சிலாம் பண்ணுறோம். ஆனால் நமக்குன்னு இருக்கிற டைம் வந்து அந்த ஒர்க் அப்புறம் இருக்கிற அந்த லேட் ஹவர்ஸ் தான். ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு பிடிச்சி நம்ம செய்ய ஆசைப்படுறோமே. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக. எந்த வகையில் ஆரோக்கியமாக இருக்கீங்க? ஒவ்வொரு வாட்டி நான் என்னுடைய சாப்பாடு என்னோட இன்டேக் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் காலையில் சாப்பிட்டேன்னா நான் வந்து என்னோட 6 மணிக்குள்ளேயே நான் வந்து என்னோட டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஏன்னா நான் என்னோட பர்சனலாக வந்து எனக்கு கட் ஹெல்த் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கட் ஹெல்த் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து கோலன் கேன்சரை இறந்து போகிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் டிசீசஸ் இன் சிங்கப்பூர். ஸோ அதனால் வந்து கட் ஹெல்த் ஒரு விஷயம் வந்து நான் வந்து என்னையும் சரி என்னோட ஃபேமிலியும் சரி நான் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்க. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொழில்நுட்பம் வந்து அவ்வளோ வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து ஆன்லைன்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே இந்த பாஸ்ட் 2 ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அவ்வளோ அது விஷயங்கள்லாம் தெரியாது. ஏன்னா இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போ வந்து இது சோஷியல் மீடியாவுக்கு போய் இன்ஃப்ளூயன்சஸ் ஆகி அவங்களோட கருத்துக்களை வந்து இப்படி தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு தான் நிறைய தெரிய வந்துச்சு. அது பாஸ்ட் 2 ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அவ்வளோவா அந்த பயம் இருக்குன்னு சொல்றீங்க. உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வலையில நம்ம சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க தற்காத்து கொள்றதுக்கு முன்கூட்டியே நிறைய வழிகளில் வந்து உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க முயற்சி செய்யறீங்க. ஓகே, ஆரோக்கியத்தை பத்தி இன்னும் அலசி ஆராய்வோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். அந்த காலத்தில் இருந்த சாப்பாடு எப்படி, இந்த காலத்தில் எப்படி அது மாறி இருக்கு, அதை எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? இதில் ஒரே ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து சோறு ஆக்குறோம்னா முக்காசி வந்து நாங்கள் சோறு ஆக்கி வடிச்சிருவோம், ரைஸ் குக்கரில் போட்டு ஆக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்கள் காலத்துலேயே வந்து வெளி சாப்பாடு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்து நாங்களும் போய் சாப்பிட்ருப்போம். அப்படி கிடையாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஏன்னா எங்கள் பெற்றவங்க வந்து எங்களை வந்து அப்படி வளர்த்துருப்பாங்க. இப்போ அந்த சாப்பாடு வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு காலத்துல சைவம் அசைவம்னு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எகட்டேரியன், பெஸ்கட்டேரியன், கீட்டோ டயட், இப்படி பலவித உணவு வகைகள்ல இருந்து டயட்ரி ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம இன்றைய தலைமுறையில பார்க்கலாம், நாளைய தலைமுறையில பார்க்கலாம். நேற்றைய தலைமுறை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எகட்டேரியன், பெஸ்கட்டேரியன் அதெல்லாம்
ஆக்சுவலி அவங்க தலைமுறை தான் என்ன வேணாலும் சாப்பிட்றாங்க. அவங்க ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க, ஆர்கானிக் ஃபுட் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த டிசிப்ளினும் இல்லை. எது வேணாலும் சாப்பிடுவாங்க. அவங்க டிசிப்ளின் இல்லை. அவங்க ஸ்நாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக் பண்ணுவீங்களாமே? எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க. சும்மா டீ டைம் இருக்கும், பலகாரம் சாப்பிடுவாங்க, சோறு மவுண்டன் அளவுக்கு இருக்கும். மவுண்டன் அளவுக்கு சோறு இருக்கும். ஸோ நாங்களாம் வந்து சோறே சாப்பிட்றது வந்து இப்போ ரொம்ப கட் பண்ணுறோம். இல்லை சோறுக்கு பதிலாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? சோறு அவங்க அதிகமாக சாப்பிட்டாங்க, நீங்கள் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்றீங்க, ஃபைபர்ஸ் நிறைய சாப்பிட்றீங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க. அப்படி பார்த்தா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்களுடைய தலைமுறையினர் அவ்வளவா நார் சத்து சாப்பிடல. இப்போ நாங்க சாலட் சாப்பிட்றோம்னா அதுல எல்லா கலர்ஸ் இப்போ சொல்றாங்க கலர்ஃபுல்லா சாப்பிடணும், எல்லா பழமும் நாங்க மெனக்கடுறோம். அதே மாதிரி காலையில இப்போ ஊற வச்ச கொண்டக்கடலைல இருந்து நட்ஸ் மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ இவங்க என்ன எப்படின்னா இருந்ததை சமைச்சு ஆரோக்கியமா சாப்பிட்டாங்க. எங்களை மாதிரி நாங்க தேடி தேடி ஆரோக்கியத்தை தேடி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா, இப்ப இந்த காலகட்டத்தில் தான் ஹெல்த்தி பிளேட்லாம் வந்திருக்கு. அதாவது கால்வாசி நீங்கள் பழங்கள் சாப்பிடணும், கால்வாசி நீங்கள் காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னு இந்த ஹெல்த்தி பிளேட் ஆப்ஷன்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கும். இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் பாருங்கள், அந்த ரிசர்ச் கேன்டீனில் போய் பாருங்கள், அங்கே பெரிய சோறுட்டிலாம் போட்டிருப்பாங்க எவ்வளவு ஆரோக்கியமாக நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் அவங்க காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நினைவுறுத்தலும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. மேபி அதனால தான் அவங்க கடைப்பிடிக்கிறது இல்லை. தே டோன்ட் நோ. அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, ஒரு டிசிப்ளின் இல்லாமல் அறியாமல் அவங்களுக்கு என்ன தோணுது சாப்பிட்றாங்க. இவங்க சொல்கிற மாதிரி சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பிட்டா போதும், எப்படி வேணால் சாப்பிடலாம். அவங்க ஃபுட் ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. ஃபுட் இஸ் ஹெல்த்தி, ஆனால் குவான்டிட்டி ஹெல்த்தி இல்லை. ஸோ நேற்றைய தலைமுறை வந்து கிடைச்சதை சாப்பிட்டாங்க. இன்றைய தலைமுறை வந்து நீங்கள் தேடி போய் கலராக சாப்பிட்டீங்க. நாளைய தலைமுறை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தலைமுறை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கப்பா. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான சாப்பாடையும் சாப்பிட்டாங்க. அதனால் அவங்களால ஆரோக்கியமாக இருக்க முடியுது. ஸோ இந்த தலைமுறைக்கு வந்தப்போ அந்த எப்படி சொல்கிறது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ளக்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமே ஏற்படுது. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க பல நிறங்களில் இருக்கிற காய்கறிகள்லாம் தேடி சாப்பிட்டு உண்றதால நல்லதுன்னு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. அது வந்து நீங்கள் எல்லாமே ஒரு அளவோடு தான் சாப்பிடணும். அது இந்த நேரத்தில் இருக்கணும்னா அவசியமே இல்லை. இப்போ நம்ம பொதுமக்கள் கிட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்டு இருந்தோம். ஃபிட்டாக உங்களை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? யோகா போகிறீங்களா, உடற்பயிற்சி செய்கிறீங்களா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்களா? இப்படி பல விதமான பதில்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுமக்கள் என்ன சொன்னாங்க கேட்கலாம் வாங்க. உடம்ப ஃபிட்டா வச்சுக்க என்னெல்லாம் செய்றீங்க? உடற்பயிற்சியா, ஜிம் போவீங்களா, யோகாவா, தினமும் செய்வீங்களா, இல்ல வாரத்துக்கு ஒரு முறையா? உடம்பை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் யோகா பண்ணுவேன். காலையில் 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மெதுநடை. நான் வந்து முதல்லாம் ஓட்டக்காரன். நான் வந்து ஈவினிங் வாக் பண்ணுவேன். ஒரு 45 மினிட்ஸ் வாக் பண்ணுவேன். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் செய்வேன். யோகா பயிற்சி பண்ணுறேன், மூச்சு பயிற்சி பர்டிகுலராக. ஒர்க் தான், டெய்லி ஒர்க் போகிறது, அங்கே நடக்கிறதே போதும் ஹெல்த்துக்கு எனக்கு. மண்டேஸ் வந்து பேட்மிண்டன், மற்ற நேரத்தில் வந்து வேறு ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. இதுதான் ஹெல்த்தியானது. சில பேர் உடற்பயிற்சி செய்கிறாங்க, சில பேர் யோகா செய்கிறாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, ஃபிட்டாக வச்சுக்கிறது. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வேலைக்கு போகிறதே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான்ப்பா, நான் ஃபிட்டாக இருக்கிறது தான், அங்கே நான் கொஞ்சம் அங்கே நடக்கிறேன் இல்லையா, அது எனக்கு போதும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, உங்ககிட்ட கேட்போம், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட உடற்பயிற்சிகளை செய்கிறீங்க? நான் இன்ன வரைக்கும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். 30 வருஷமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். என்ன செய்கிறீங்கன்னு கேட்கலாமா? ஓகே, ஆஃப்கோர்ஸ் வயசு ஆக நம்ம சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணோம். எனக்கு 62 வயசு. ஸோ நான் வந்து அதாவது ஏர்லியர் ஸ்டேஜ்லாம் வந்து நிறையா ரன்னிங், நிறைய அக்ரெசிவானதான் செய்வேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ட்ரெட்மில்ல வாக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதையெல்லாம் கல்யாணம் ஆகின பிறகு நீங்கள் செய்கிறீங்களா இல்லை எப்படி? இதை எல்லாமே நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு செய்ய ஆரம்பிச்சீங்களா? ஆஃப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு பிறகு இன்ன வரைக்கும் செய்கிறேன். இப்போவும் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் அந்த உடற்பயிற்சி வசதிகள்லாம் இருக்குது, அதில் போய் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஒரு வாரத்தில் எத்தனை முறை உடற்பயிற்சி செய்வீங்க? ஒரு காலகட்டத்தில் 5 நாள் செஞ்சேன். இப்போ ஆஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறதுனால ஒரு வாரத்தில் 3 நாளைக்கு தான் போவேன். ஸோ எனக்கு அது திருப்தியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஓராண்டல்ல ஈராண்டல்ல 50 ஆண்டுகளாக பூப்பந்து விளையாட்டாளராக இருக்கின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூப்பந்து விளையாடுவேன்.
ரெண்டாவது உணவு உட்கொள்வதில் மத்தியான உணவு உட்கொண்ட பிறகு ஒரு வாழைப்பழம் 50 ஆண்டுகளாக ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவேன். அதே போல் இரவு உணவு உட்கொண்ட பிறகு ஒரு ஆப்பிள் பழம். சரி, இப்போ நீங்கள் பூப்பந்து விளையாடுவேன் அப்படின்னு சொன்னீங்க, வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னீங்க. எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க? 2 மணி நேரம். 2 மணி நேரம். குழு டீம் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா, ஒரு வாரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் உடற்பயிற்சி செய்வீங்க? உண்மையாக சொல்லப்போனால் நான் உடற்பயிற்சி செய்கிறதில்ல. ஏன்னா என்னோடய வேலை நேரம் அந்த மாதிரி 12 மணி நேரம் வேலை செய்யணும். வேலை இடத்துல அதிகமாக நடப்பேன். வாரத்தில் எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஸ்விம்மிங் போவேன். வாரத்தில் ஒரு வாட்டி ஸ்விம்மிங் இப்போ வேலை இடத்துல நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நிறைய பேர் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 10,000 மீட் பண்ணிடுவீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். எவ்ரிடே 2 மணி நேரம் யோகா அண்ட் ½ அன் ஹவர் மெடிடேஷன். இதுதான் என்னோட ஹெல்த் சிக். சார், நீங்கள் சார்? நான் உடற்பயிற்சின்னு தனியாக பண்ணுறதில்ல இது வரைக்கும். காலையில் என்னோட குழந்தையை கொண்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுறது, சைக்கிளில் கொண்டு போய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் சைக்கிள் ஓட்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு நடந்து, மீனிங் எம்ஆர்டி வரைக்கும் நடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து போயிட்டு திரும்பி வருவீங்க. குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் எப்படியும் நடக்கும். அது ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் ஈஸியாக வந்துடும் எவ்ரிடே. ஆமாம்மா, கவுண்ட் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் எல்லா உடற்பயிற்சியும் செஞ்சேன், இப்போ செய்கிறதில்ல. அதான் உண்மை. எந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க? ஓகே, முன்ன டான்ஸிங் ரொம்ப செய்வேன். டான்ஸிங் அண்ட் ஜிம் ரொம்ப போவேன். ஸோ வெரி ஆக்டிவ். ஒரு வீக்கில் ஒரு 5 டைம்ஸாவது போவேன். ஆனால் இப்போது த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பர்சனல் கமிட்மெண்ட்னால எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது திருப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னு. நாளை தலைமுறை நான் காலையில் ஒரு 1 ஹவருக்கு நான் கார்டியோ பண்ணுவேன். வேறு ஜாகிங்காக இருக்கலாம், எல்லாத்தையும் ட்ரெட்மில் இந்த மாதிரி பண்ணுவேன். ஈவினிங் ஆனால் நான் ஜிம்மில் இருப்பேன் அப்போ 1 ஹவர். நீங்கள்? நான் ஒத்துமை கிடையாது, நான் ரொம்ப ஹெல்த்தியான ஆள் கிடையாது. பட் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் டான்ஸ் பண்ணுவேன். ஸோ அது அண்ட் ஒர்க் அப்படி போகும்போது நிறைய தூக்குற வேலைலாம் இருக்கும். ஸோ அதான். இல்லை, நீங்கள் அப்புறம் பேசுகிறத பார்த்தா 5 நாள் உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இருந்துச்சு. என் ட்ராக்கரை பார்த்தா நான் டெய்லி 10K ஹிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது உடற்பயிற்சியே கிடையாது. ஸோ சும்மா பாப்பா பார்த்துப்பீங்க. அப்போ எதுக்கு அவங்களுடைய தலைமுறையோட சண்டை போட்டீங்க நீங்கள்? சண்டை போடல, நான் மறுபடியும் அதான் சொல்றேன். இல்லை, நீங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல முத. ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் ஏன் இவங்களையே தாக்கிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் 10,000 ஸ்டெப்பு முடிச்சிட்டேனான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னு பார்க்கல. எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டுக்கு போய் படுக்கும் போது நான் பார்ப்பேன் எவ்வளோ கிளாக் பண்ணியிருக்கோன்னு. எப்போதுமே 10K எனக்கு ஈஸியாக வந்துடும். WHO உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறது 75 நிமிஷம் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணணும். ஹை இன்டென்சிட்டி 75 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு. நான் சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு 75 நிமிஷம் ஹை இன்டென்சிட்டி பண்ணணும். இல்லையா, ஹை இன்டென்சிட்டி பண்ண முடியாதா, அப்போ 150 நிமிடங்கள் ஒரு வாரத்துக்கு ஸ்பேஸ் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது 7 நாட்களாகவோ இல்லை 5 நாட்களாகவோ ஸ்பேஸ் அவுட் பண்ணிவிட்டு மாடரேட் இன்டென்சிட்டியில் செய்யணும். இதற்கு பெயர் தான் உடற்பயிற்சி. இதற்கு பெயர் தான் அவங்க ஆரோக்கியமாக உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஓடுறது நடக்கிறது அது இன்னும் ஆரோக்கியமானதா, இல்லை ஜிம்க்கு போய் நம்ம நிறைய உடற்பயிற்சி செய்கிறது தான் ஆரோக்கியமானது நீங்கள் நினைக்கிறீங்களா? நடக்கிறதும் ஒரு யோகா இந்த மாதிரி மெதுவான விஷயங்கள், ஸ்ட்ரெச்சஸ், இது கொடுக்கறத விட ஜிம் ஆரோக்கியம் கொடுக்காது. நீங்கள் இல்லை, ஜிம் நீங்கள் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ தொடர்ந்து பண்ணிட்டு விட்டோம்னா அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ யோகாவோ மெடிடேஷனோ இல்லை ஒரு வாக்கிங் போகிறீங்க, மெதுவாக இருக்கிறதுக்கு பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூட உங்களை பாதிக்காது. இவங்க சொல்லுறீங்களா? ரொம்ப உண்மை. இல்லை, ஆக்சுவலி அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வெயிட்ஸ் தூக்குறதால உங்களோட போன் டென்சிட்டி ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ரொம்ப நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் விட்டால் அந்த விளைவுகள் எல்லாமே போயிடும்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா அது ரீட்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு அதாவது நம்ம சொசைட்டிலே ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்டிக்மா ஒன்று இருக்குது. அதாவது ஜிம்முக்கு போகிறது நல்லதில்லை, அல்லது ப்ரோட்டீன், அதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது நல்லது இல்லைன்னு அந்த ஒரு ஸ்டிக்மாவில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். அது ஆக்சுவலி முழுக்க ஒரு தவறான விஷயம். ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளோட உடம்பு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உணவு பழக்கம், உடற்பயிற்சி, உடல் நலம்னு ஆரோக்கியமாக போயிட்டு இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல்.
பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது, மனநலமும் ஒண்ணு இருக்கு. மனநலம் ஆரோக்கியமா இருந்தாதான் உடல் நலமும் ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா சில பேர் உடல் நலத்துல ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க, ஆனா அவங்களுடைய மனநலத்துல கோட்டை விட்டுருவாங்க. இப்ப மனநலம் அப்படின்னு சொல்லும்போது அதுல முக்கியமான ஒரு கூறு வந்து தூக்கம், உறக்கம். நல்ல தூக்கம், நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கலன்னா நீங்க 5 நாள் ஜிம்க்கு போனாலும் சரி, 5 நாள் நீங்க நடந்தாலும் சரி, யோகா செஞ்சாலும் சரி, அது பிரயோஜனம் கிடையாது. அது தெரிஞ்ச ஒன்றுதான். இந்த ஒரு கேள்வியை பொது மக்கள் கிட்ட நம்ம கேட்டு இருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மனசை ஆரோக்கியமா வச்சுக்க என்ன செய்றீங்க? நண்பர்கள் கூட மனசு விட்டு பேசுவீங்களா? பாட்டு கேட்பீங்களா? இல்ல மனசை வச்சுக்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். கவலை இன்றைக்கி வரோம், நாளைக்கு போகும். சந்தோஷமாக இருக்கணும். பேர பிள்ளைங்க கூட நல்லா பேசி உரையாடிக்கிட்டு இருந்தால் அதுவே சந்தோஷம். மனம் வந்து உங்களுடைய பொறுத்தது. எதையும் வந்து தலையில் போட்டுக்கிட்டு அதை வந்து இது பண்ணக்கூடாது. இப்படித்தான் வாழ்க்கைனா அது அப்படியே நடந்து போகும். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். காமெடியாக பேசிக்கிட்டு இருந்தாவே மனசு நல்லா ஆயிரும். இப்போ உள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளே வச்சுக்காம வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ இல்லை நண்பர்கள்கிட்டயோ மனம் விட்டு நம்ம பேசினோம்னாவே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருங்க. அதுவும் ஒர்க் தான். அங்கே இருக்கிற ஸ்ட்ரெஸ் அங்கே எதுக்கு மேனேஜ் பண்ணாலே போதும். அப்புறம் ஃபேமிலியில் பேசுறது, ஃபேமிலி கூட, அவ்வளோதான். மறுபடியும் தியான பயிற்சி, ஆன்மீக பயிற்சி, அமைதியாக இருக்கிறது. அதாவது மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப அதிகபட்ச கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் நோய் தன்னால் வந்துடும். இப்போ அதாவது மனசு அமைதியாக இருந்தால் நல்லா தூக்கம் வரும். இப்போ மனசில் ஏதோ ஒன்று குழப்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் நம்ம படுக்கணும்னு முயற்சி செஞ்சால் கூட தூக்கம் வராது. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். இந்த மைண்டை தான் ரொம்ப ரிலாக்ஸாக வைக்கணும். அதை செஞ்சோம்னா தூக்கம், அதாவது அதோட உடற்பயிற்சியும் செஞ்சோம்னா தன்னால் தூக்கம் வந்துடும். இப்போ எனக்கு தூக்கத்துக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆனால் அதே நான் உடற்பயிற்சி செஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது எப்படி தான் அந்த தூக்கம் வருது எனக்கு தெரியல. ஸோ அப்படி பார்க்க போனால் அந்த உடல் கம்ப்ளீட்டாக ரெஸ்டாக இருக்குது, ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. எஸ், மனது நல்ல சுத்தமான மனது இருந்தால் நிச்சயமாக நல்ல விதமாக தூங்கலாம் நைட். உங்களுக்கும் தூக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்க மனநலத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு. நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது உலகத்தில்? நமக்கு அமைஞ்சது இதுதான் அப்படின்னு நினச்சி நம்ம பாட்டு போய் தூங்க வேண்டியதுதான். நீங்கள் சொல்லுங்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். அதே சமயத்தில் நம்ம வந்து மனசு கவலைப்படுறதுனால நம்ம தூங்க போகிறப்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் மைண்ட். ஸோ அதனால வந்து என்ன செய்யணும், மியூசிக் கேட்பேன். தூங்க போகிறதுக்கு முன்னே ஒரு மியூசிக் 1 மணி நேரம் அது அப்படியே போயிட்டு அப்படியே தூங்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தூங்குவேன். இசை உங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த விதத்தில் நான் அவங்கள ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் 2 பேர்கிட்டையுமே இல்லாத ஒரு நல்ல குவாலிட்டி இந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது எங்கள் காலத்துலலாம் ஒரு மன உளைச்சல்னா உடனே பைத்தியம்னு அந்த ஒரு இருக்கும் ஸ்டிக்மா. ஐயோ நீ அப்படி சொல்லாத, அப்படி சொன்னா நாளைக்கு உனக்கு பிரச்சனை, உனக்கு இது பண்ண முடியாது, உன் பேர் கெட்டு போயிடும், கல்யாணம் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சொல்லவே விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனை சொல்லும் போதே அப்படியே தட்டி உட்கார வச்சிருவாங்க. ஆனால் இவங்க ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. ரொம்ப ஓப்பன். ஒருத்தர் முடியலன்னா இவங்கெல்லாம் ரொம்ப மெச்சூர்ட். அந்த விஷயத்தில் உட்கார ஃப்ரெண்டுனாலும் பேசுவாங்க. அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ப்ராப்பராக டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து திஸ் ஜென்ரேஷன் ரியலி அது த பெஸ்ட். இவங்க தலைமுறையில தான் தெரப்பி இதை பற்றிலாம் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். ஓ நீ தெரப்பி போனியா அப்படின்னு வந்து அவங்க போய் கேட்கும்போது இன்னொருத்தவங்க வெளிப்படையாக ஆமாம் நான் தெரப்பி போயிருக்கேன்னு சமூக வலைத்தளங்கள்லையும் அதை பற்றி ரொம்பவே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையுமே நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி நமக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அந்தந்த மக்கள் இருக்காங்க. உங்களுக்கு யார்கிட்ட பேசுறதுக்கு வசதியாக இருக்கோ அப்படின்னு யாராவது ஒரு ஆளாவது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட நீங்க வெளிப்படையா திறந்த மனசோட பேச தயங்காதீங்க. அதுதான் நேயர்கள்கிட்டயோ ரசிகர்கள்கிட்டயோ நாங்க சொல்றோம், பேச தயங்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம பேசலைன்னா அங்கதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே உள்ள வச்சு என்ன ஆகுதுன்னா அந்த நேரம் தான் ஓவர் திங்கிங் நடக்குது, மன உளைச்சல் ஏற்படுது, மன அழுத்தம் ஏற்படுது, தப்பான முடிவுகள் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு போகாம இருக்கிறதுக்கு பேசுங்க.
மனம் விட்டு பேசுங்க, அதுதான் நாங்க கேட்கிறோம். சரி, இந்த ஒரு உரையாடலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, உடல் நலத்தை பத்தியும் சரி மன நலத்தை பத்தியும் சரி பேசுவதற்கு அடுத்ததா ஒரு மருத்துவர் நம்மோட நிகழ்ச்சியில் இணைய போறாரு. இன்று நம்ம சிறப்பு விருந்தினரா டாக்டர் சந்தோஷ் குமாரை பார்க்க போறோம். அவர் அலெக்சாண்ட்ரா மருத்துவமனையில் மருத்துவராக பல ஆண்டுகள் பணிபுரிஞ்சுக்கிட்டு வராரு. மூத்தோருக்கான பிரிவில் தலைவராக இருந்து வராரு. ஆரோக்கியமான மூப்படைதல் திட்டத்துக்கும் தலைவராக இருந்து வராரு. பல சமூக மன்றங்கள்ல, சமூக நிகழ்ச்சிகள்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பத்தி நிறையவே பேசியிருக்காரு. அவருடைய பரபரப்பான மருத்துவ பணிக்கு இடையில நம்மோடு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பற்றி பேச வந்திருக்காரு டாக்டர் சந்தோஷ்குமார். வணக்கம் டாக்டர். வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையா நம்முடைய கலந்துரையாடலை நீங்களும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இவங்களுடைய கலந்துரையாடலை கேட்கும் போது என்ன நினைச்சீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன். முதல்ல எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. ஒவ்வொருத்தரும் நல்லா பேசுனீங்க. நல்ல ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு. ஒரு கருத்து நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போது ஆரோக்கியம்னா எல்லாருமே நம்ம யோசித்தோம், உடம்புல வலி இல்லாமல் இருக்கிறது, இல்லாட்டி நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது, அதுதான் ஆரோக்கியமா? அது ஒரு கேள்வி நமக்கு ஏற்படுறது. இப்போ அது உடம்பு வலி இல்லாமல் இருக்கிறது இல்லாட்டி நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது நம்ம தினசரி வாழறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி. இப்போ நம்ம ஆரோக்கியம், அதாவது ஹெல்த்தி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில் உற்சாகமாக இருக்குமா? அது ஒரு படி மேலே அப்படி யோசிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சிந்தனையை கொஞ்சம் முன்னேற்றம் வச்சுக்கலாம். அதை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வாழ்க்கையை 2 விதமாக இப்போ நம்ம பார்க்குறோம். ஒன்று லைஃப் ஸ்பேன், ஒன்று பார்க்குறோம், அதாவது நம்ம ஆயுர்காலம். இப்போ சிங்கப்பூர்லேயே 80 வயசுக்கு தாண்டி இப்போ ஆயுர்காலம் நீடிட்டே போயிட்டுருக்கு இப்போ ஆனால் அந்த 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக தான் இருக்காங்களா? அதாவது உற்சாகமாக இருக்காங்களா? உற்சாகத்தை விடுங்க, நீங்கள் வலி இல்லாமல் இருக்காங்களா, இல்லாட்டி நோய் நொடி இல்லாமல் இருக்காங்களா? அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா திட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், அதாவது அவங்க இறக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் திட்டத்தட்ட, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நோய் நொடியோட பட்ட ஒரு படுக்கையோட, இல்லாட்டி இன்னொருத்தவங்களோட அவங்கள ஒரு ஹெல்ப்பை நாடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அது நம்ம யோசிக்க பார்க்க வேண்டியிருக்கும். அதான் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா அந்த நோய் நொடியை எந்த அளவுக்கு நம்ம நீடிக்கலாம், அதாவது அவங்க எந்த அளவுக்கு அவங்கள அவங்க வாழ்க்கையை கடைசி காலம் வரைக்கும் அவங்க உற்சாகமாக நம்ம ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கலாம் அப்படி யோசிக்கிறச்சே அவங்க தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சொன்னிங்க மாதிரி சாப்பாடு வகைகள் அது ஒன்று இருக்குது. ஹெல்த்தியாக நம்ம என்ன யோசிக்கிறோன்னா சாப்பாடு முதல்ல நமக்கு யோசிக்கிறது சாப்பாடு நம்ம நல்லா சாப்பிடணும், அது ஒன்று. இன்னொன்று உடற்பயிற்சி, இன்னொன்று மனநலம், அதை பற்றி நம்ம யோசிச்சு இருப்போம். நம்ம என்ன நம்ம யோசிக்க மாட்டோங்கன்னா நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும், என்வாயர்மெண்ட். ஸோ என்வாயர்மெண்ட் மேக்கப் த பர்சன். அதாவது நம்ம சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் நம்ம பார்க்குற திசையிலலாம் நம்ம சிப்ஸ் பேக்கெட்டும் சாக்லேட்டும் கஷ்டம். யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மனசு தினசரி கட்டுப்பாடோடு இருக்க முடியும், அது ஒன்று. அதே மாதிரி நம்ம சகோதரர்கள் இல்லாட்டி சகோதரிகள் இல்லாட்டி நம்ம உற்றார் உறவினர் தினசரி ஒரு நடக்கிறதோ இல்லாட்டி ஒரு பேட்மிண்டனோ இல்லாட்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இதுவே நம்ம உற்றார் உறவினர் படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எக்ஸசைஸே பண்ண வேண்டாம் அப்படி இருந்தாங்கன்னா ஒரு 2 நாள் பண்ணுவோம், 3 நாள் பண்ணுவோம், 1 மாதம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் ஒரு சோர்வு அடைஞ்சிரும். ஸோ என்வாயர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு உண்டான சுற்றுச்சூழல் நம்ம எப்படி பாதுகாக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம நெடுநாளைக்கு நீடிச்சு வைக்கும் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு நல்ல சுற்றுச்சூழல் இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அது இப்போ பழைய தலைமுறை, அதாவது என்னோட அப்பா அம்மா இல்லாட்டி தாத்தா பாட்டி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் லிவிங், இங்கே காம்பவுண்ட் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் லிவிங்கில் இருந்தாங்க. அங்கே மெயினாக என்னங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த், மன நலத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ அவங்க இப்போ ஒரு பண்டிகை காலம் ஒருத்தர் சமையல் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறது. ஸோ ஷேர் பண்ணுறச்சே ஒருத்தருக்கு உண்டான சாப்பாடு கம்மியாயிடும். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறச்சே உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நீங்கள் யூ டெவலப் கம்யூனிட்டி ஸ்பிரிட். ஸோ அவங்க அவங்க உடல் நலத்தை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது தினசரி வாழ்க்கையிலேயே அவங்க நிறைய நடக்க வேண்டி இருந்துச்சு. தனியாக எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா சாப்பாடு வாங்குறதுக்கே அரிசி, பருப்பு, காய்கறிலேருந்து இப்போலாம் கிராப் மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் இல்லாட்டி NTUCயில் தான் ஆர்டர் பண்ண முடியாது. அவங்க நடந்து போய் வாங்கிட்டு சமைச்சா தான் சாப்பாடு. ஸோ அதனால் தினசரி வாழ்க்கையில் அந்த உடற்பயிற்சிங்கிறது இட்ஸ் பில்ட் அப்படிங்கிறபடி சொல்லலாம்.
அதே மாதிரி சாப்பாடு வந்து வேணுங்கிறத வாங்கிப்பாங்க. ஓகே, இப்போ என்னோட தலைமுறைன்னு எடுத்துங்க. என்னோட தலைமுறை வந்து இன்றைய தலைமுறைன்னு வந்து ஓரளவுக்கு நான் வந்து வச்சுக்கலாம். நான் என்னோட வயசு சொல்ல விரும்பல, பட் திட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்போ நானே வந்து பள்ளிக்கூடம் வரும்போது நான் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு தினசரி ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் அது வந்து சாப்பிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நான் அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து வாங்கிறதுக்கு தோணாது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து தடுக்கி விழுந்தால் உங்களுக்கு என்னென்னமோ சாப்பாடு கிடைக்குது. சில சமயம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து நியூட்ரிஷன் லேபிளுங்கிறீங்க, சில சாப்பாடுக்கு வந்து வார்னிங் லேபிளே போட வேண்டியிருக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து சாப்பாடு தானான்னு வந்து எனக்கு யோசிக்க வந்து தோண வேண்டியிருக்கு. சில இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமும் ஒரு சாப்பாடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டியதாக போயிடுது. இப்போ ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து இப்போ இன்றைய தலைமுறை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு உண்டான சாப்பாடும் நல்லா பார்த்துக்கிறாங்க ஓரளவுக்கு. ஆனால் வந்து என்ன கஷ்டம்னா அவங்களுக்கு சாண்ட்விச் ஜெனரேஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. அது இன்றைய தலைமுறை. அது வந்து நல்லா ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அவங்க வந்து நேற்றைய தலைமுறை அவங்களையும் பார்த்துக்கணும், அடுத்த தலைமுறை அவங்களோட வந்து சேலஞ்சஸும் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன், அதாவது என்னோட ஜெனரேஷன் வந்து நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா டிஜிட்டலி நேட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதாவது நாங்கள் தான் வந்து இப்போ வந்து இந்த டிஜிட்டல் என்வாயர்மெண்ட்டுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு வந்தோம். எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து தே ஆர் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். அதாவது அவங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்தே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து டிஜிட்டல் இதில் உலகத்தில் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டு அவங்களையும் புரிஞ்சுக்கணும், இவங்களையும் புரிஞ்சுக்கணும். அதாவது 2 சைடும் வந்து நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி எங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அதனால் இன்றைய தலைமுறைக்கு வந்து நான் சொல்ல நிறைய சேலஞ்ச் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். அந்த காலத்தை விட இப்போ இந்த காலத்துல நிறைய பதப்படுத்தப்பட்ட சாப்பாடு வகைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்போ டிக்டாக் திறந்தாலே நிறைய சாப்பாடு காணொலிகளை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க சாப்பிட்றத காணொலியை எடுத்து போடுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ராமன் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கொரியன் நூடுல்ஸ்லாம் வந்து ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தெரியாதவங்க கூட சரி இதை நான் இரவு நேரத்தில் சாப்பிட்டு பார்க்குறேனே சொல்லிட்டு ஒரு சப்புக்கு வந்து அவங்க அந்த நூடுல்ஸ் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவும் கிடையாது. இதனால உங்க உடலுக்கு வந்து நிறைய தீங்கு விளைவிக்கிறீங்க. அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கடந்த 10 ஆண்டுகளா நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் பல பேருக்கும் இருக்குது. அதை நம்மளால பார்க்க முடியுது. இதனால சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளணும்னு மருத்துவர்கள் நிறையவே வலியுறுத்துறாங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட ஒரு சுகாதார பரிசோதனையை மேற்கொள்ளுங்க, உங்க ரத்த பரிசோதனையை மேற்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்? ஓகே, ஸோ முதல்ல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஐ மீன் அந்த நாளைய தலைமுறை வந்து அவர் ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த பதப்பட்ட ஃபுட்கள், இந்த சாப்பாடு வகைகள் இல்லாட்டி வந்து இந்த ராமன் நூடுல்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அது நம்ம கட்டில் இருக்கிறது, அதாவது நம்ம குடலில் இருக்கிற வந்து நல்ல பாக்டீரியாவை வந்து அது வந்து கொண்டுடும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து மற்ற பிரச்சனைக்கும் வந்து உண்டாக்கும். அதாவது வந்து இந்த டயபிட்டிஸ், சக்கரை நோய் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் அண்ட் பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நிறையா வந்து ஆராய்ச்சியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் வந்து டாக்டர்கிட்ட போய் என் பிளட்டை டெஸ்ட் பண்ணி அவங்களா பார்த்து ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் பயம் வந்து அதனால ஸ்ட்ரெஸ் கார்டிசால் லெவல் ஹை ஆகி இதனால பல பிரச்சனைகள் வர நம்ம பேசாமல் இருந்துட்டு சிம்டம்ஸ் இருந்தால் போய் செக் பண்ணுறது நல்லது தானே அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முதல் அறிவுரை வந்து அகெயின் வருமுன் காப்பதே நல்லது. சிம்டம் வரத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து டயபிட்டிஸ் பிரச்சனை இல்லாட்டி மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஏர்லியராக செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற வந்து அறிவியல் முன்னேற்றத்தில் வந்து இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன வந்து வியாதிகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு லெவலுக்கும் போய் ஜீன் எடிட்டிங் வரைக்கும்லாம் போயிடுச்சு. ஸோ விஞ்ஞானம் வந்து அந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது நம்ம சிம்டம்ஸ் வரும்போது தான் நம்ம போய் செக் பண்ணோங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பின்னோக்கு பார்வை மாதிரி வந்து தோணுது. டாக்டர், இப்போ உங்க முன்னால 3 தலைமுறையினர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்னா ஏன் இந்த ஆரோக்கியம் இல்லாத பழக்கத்தை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒய் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க? என்னோட கருத்துப்படி என்னன்னா வந்து நேற்றைய தலைமுறை வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன எதிர்பார்ப்பு? அதாவது வந்து இப்போ அவங்க வந்து இப்போ என்னோட அப்பா அம்மாவே எடுத்துக்கங்களேன். இப்போ அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க சின்ன வயசுலேருந்து. அவங்களே வந்து நேற்றைய தலைமுறையினர் வந்து அந்த குழு வந்து சொன்னாங்க, அதாவது நல்லா பார்த்துப்பாங்க, சாப்பாடு வந்து நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், உடம்பு சரியில்லையா நல்லா பார்த்துக்கணும். அதாவது அவங்கள தாண்டி
அவங்க குழந்தைகளை வந்து நல்லா பார்த்துக்கணும், அவங்க நல்லா வரணும், அவங்கள வந்து மற்றவர்கள் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தன்னை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையே வந்து வளர்ந்துட்டாங்க. இப்போ இந்த காலத்து வந்து அதான் என்னோட காலத்து தான் சாண்ட்விச் ஜெனரேஷன். ஓகே, இந்த 2 பேரையும் வந்து நம்ம வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்மளையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பேலன்சிங் ஆக்ட். அதாவது வந்து அந்த டைட் ரோப்பில் வாக் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம வந்து ஜக்லிங் ஆக்ட் மாதிரி தான் அது. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து அப்படியே தள்ளிட்டு போக வேண்டியது தான். ஸோ அது ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி நாளைய தலைமுறையில் வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா பாவர்ட்டி அமங் பிளென்டி. அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக தெரிய வருது, அதில் எது முக்கியம், அதில் எது சரி, ஓகே, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான் வந்து அவங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னு நான் கருதுறேன். இப்போ உடல் நலத்தை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம், ஆனால் மனநலத்தை பற்றி நம்ம இன்னும் பேசலை இல்லையா? இவங்க பேசிட்டாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் உங்களோட கருத்தை சொல்லலை. மனநலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல எதிர்பார்ப்பை வந்து குறைக்கணும். எதிர்பார்ப்புகளை குறைக்கணும். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள்? கஷ்டம். அது இருந்ததுன்னா அப்புறம் எல்லாருமே வந்து ஞானி ஆயிடலாம் இல்லையா? ஓகே, அதாவது முதல்ல காலையில் எழுந்திருக்கச்சே நம்ம வந்து இந்த நாள் இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோமோங்கிற ஒரு இது. அதாவது ஒரு காலகட்டமும் அது வர நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஏற்றுக்கொள்றது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதோ நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆர் பெஸ்ட் ஆக்ட் முடிஞ்சுதா, that's the best we can do. அப்புறம் மூவ் ஆன், அவ்வளோதான். அது சரி வரலையா, தட்ஸ் ஓகே. யா, பிகாஸ் நம்மளால முடிஞ்சது அந்த காலகட்டத்தில் அப்படி யோசிச்சு நம்ம சரியாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு கான்சிக்வன்ஸ், அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிசல்ட்டோட வந்து அணுகிறோமோங்கிற ஒரு கருத்து. அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அப்போ வந்து மன அழுத்தம் இன்னும் அதிகமாகிடுது நமக்கு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ். ஆனால் நான் ஒன்றும் ஞானி கிடையாது. ஸோ எவ்ரிடே ஐ ஆல்சோ ஃபேஸ் த சேம் சேலஞ்சஸ். நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா வந்து ஐ எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் கொடுக்குறேன் நான். பட் ஆப்வியஸ்லி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா வந்து தட்ஸ் ஐ டூ கெட் டிசப்பாயிண்டட். அது இன்னொரு ஆங்கிள். என்னென்னா வந்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் நேச்சுரல். ஸோ வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம யாருமே ஞானி கிடையாது. ஸோ இட்ஸ் நேச்சுரல் டு ஃபீல் டிசப்பாயிண்டட், பட் லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த மனப்பான்மையை மாற்றிக்கிட்டோம்னா நம்மளோட மனநிலையும் நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாங்கிறத அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், இங்கே வந்து எங்களுக்கு பல முக்கிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. மன உளைச்சல் அப்படின்னு சொல்லும்போது அது நமது மனநலத்தை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, நமது உடல் நலத்தையும் பாதிக்குது, குறிப்பா நமது தோற்றத்தையும் பாதிக்குது. எது ஒரு முக்கிய காரணமா அமையுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து அவ்வளோவா ஸ்ட்ரெஸ் இல்லை. அண்ட் தென் நம்ம மனசை வந்து நம்ம மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுருப்பீங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்கள் ஓவர் திங்கிங்லாம் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அதனால் நீங்கள் ஓவராக திங்க் பண்ண மாட்டீங்க. அவருக்கு நிறைய விஷயம் தெரியுது, அதனால் அதை பற்றியே யோசிச்சு 20 வயசு பையன் பார்க்குறதுக்கு 30 வயசு மாதிரி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதானே உங்களோட கருத்து? அப்படி தானே குறை சொல்ல வரீங்க? இன்றைய தலைமுறை சொல்லுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொன்ன மாதிரி அந்த ஜெனரேஷன், இந்த பிஃபோர் ஜெனரேஷன் வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் ரொம்ப செய்கிறனால தே டென் டு அவங்க ஏஜ் பண்ணுறது கொஞ்சம் காட்டுது. இந்த ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸ்கூல் டைம்லேயே ரொம்ப அவங்க ஸ்கூல் ஒர்க்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ தே ஆர் ஆல்சோ ஏஜிங் ஃபாஸ்டர். நம்ம ஏதோ ஒரு வந்து பேலன்ஸில் இருக்கோம் ஐ ஃபீல். ஸோ அந்த வேலை ஐ ஃபீல் நம்ம ஜெனரேஷன் தான் கொஞ்சம் யங்காக தெரியும். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க இதுக்கு? ஆக்சுவலி எனக்கு இதுக்கு உண்மையில ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா இப்போ ஐ எம் ஆக்சுவலி 19. நான் நிறைய பேர் வந்து நான் 21, 22. 19 உங்களாலே நம்ப முடியல. அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசு நடிச்சேன். எனக்கே என்னால் உங்களாலே நம்ப முடியல. ஆமா, அப்போ நீங்கள் உங்கள் வயசு பார்க்கறதுக்கு எவ்வளோ வயசுன்னு சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன் 22, 23 தான். ஆனால் இப்போ அதே மாதிரி நான் ஒரு வேளை இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் 15, 16 நான் பார்க்க 18, 19 மாதிரி. அதாவது முதிர்ச்சி தெரியுது. இது நான் மட்டுமே கிடையாது, நிறைய பேர். ஆனால் ஐ ஃபீல் லைக் எங்கள் ஜெனரேஷன் ஏதோ ஒரு விதத்தில் we're forced to grow up. நாங்கள் பார்க்குற கண்டென்ட், நாங்கள் இப்போ அவங்க சொல்கிறாங்களா நாங்கள் மெச்சூர்ட் இஸ் பிகாஸ் நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற கண்டென்ட் வந்து அந்த மாதிரியா இருக்குது. உங்கள் வயதுக்கு அப்பால் பட்ட கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சியூம் பண்ணுறீங்க. ஒன்று அண்ட் ஈவன் லைக் இப்போ நாங்கள் வந்து அட் ஒரு ஏஜ் ஆஃப் 16, 17 we're discussing டிப்ரெஷன் எல்லாமே. எங்கள் வயதுக்கு முதிர்ந்த இது எல்லாமே. ஈவன் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பி இண்டிபெண்ட்னு தோணுது எங்களுக்கு. நிறைய விஷயம் நாங்களே செய்யணும், நாங்களே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நாட் ஃபிசிக்கலி மட்டுமே பல விஷயங்களை திணிக்கிறாங்க.
திணிக்கிறாங்க, நாங்களும் அதை நாடி போகிறோம். அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல. சில விஷயங்கள் இப்போ நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட அவங்களே பண்ணுறேன்னு சொன்னால் கூட இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்குறேன். அதனால் எனக்கு அது கரெக்டாக அது விடை தெரியல. வழக்கமாக பொதுவாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ உங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக வெள்ளை முடி வருது. எனக்கு வருது. முடி எனக்கு வெள்ளை முடி கொட்டுது. உடல் கொஞ்சம் பருமனாக காணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே உங்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்கள் உங்களோட தலைமுறையினர் உங்கள் வயதை விட முதிர்ச்சியாக நீங்கள் தெரியுறீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. ஆஹா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். இன்றைய தலைமுறை மட்டும் நீங்க ஒத்துக்கல. நீங்க இளமையாவே அவங்க உண்மையிலேயே எளிமையா தான் இருக்காங்க. எப்படின்னு எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நம்ம வந்து பல விஷயங்களை பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு எந்த தலைமுறையினர் ஆரோக்கியமா இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் சாப்பாட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, தூக்கம்னு ஒரு விஷயம் இருக்குது, உடற்பயிற்சின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம கலந்துரையாடணும். அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினர் வந்து நமக்கு கூட பேசினார், பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. எந்த தலைமுறையினர் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு அந்த கேள்விக்கான பதிலை உங்ககிட்டே விட்டுடுறோம். ஆனால் எந்த தலைமுறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய சொந்த கடமை, சொந்த பொறுப்பு. அதில் இருந்து நழுவிடாதீங்க. அடுத்த வாரம் சுவாரஸ்யமான ஒரு உரையாடலோட, சுவாரஸ்யமான ஒரு தலைப்போட உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை நேற்று என்பதை கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று, இன்று, நாளை தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுது பல நினைவுகள் கொண்ட பொழுது பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா? இன்று உருமாறும் தடுமாறும் கவிப்பாடும் மறைந்திடும் நிஜமே தெளிந்திடும் நிழலே மறக்க கூடுமா? நாளை என்ற நாளை நாம் காண விரைந்தோமே, காலம் என்ற மாய நேரில் மறைந்தானே மறக்க கூடுமா?